இன்றைக்கி மணத்தக்காளி பழ புளிக்குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வணங்கினங்காட்டியும் தக்காளி 3 தக்காளி வெங்காயம் நல்லா வணக்கிவிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தேங்காய் போட்டு 2 நிமிஷம் நல்லா வணக்கிவிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் மணத்தக்காளி பழத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிவிட்டு மத்தால எல்லா பழத்தையும் நசுக்கிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் வடகம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை பூண்டு போட்டு எண்ணெயிலேயே நல்லா வணக்கிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டை நல்லா வணக்கிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வணக்கினதை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். குழம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு எண்ணெயில் வணக்கின மணத்தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். வெந்ததும் புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு கொத்தமல்லி தழை போட்டு வெல்லம் கொஞ்சமாக போட்டு இறக்குனா நமக்கு டேஸ்ட்டான மணத்தக்காளி புளிக்குழம்பு ரெடி.